ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஹாட் லூப்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்யூட்டான மொபைல் சார்ம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அது பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையே உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதான் வீடியோவாகவே நான் எடுத்துட்டேன். கஸ்டமர் இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறத மாதிரி எனக்கு இமேஜ் அனுப்பிச்சு காமிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் உங்களுக்கு இந்த சன்ஃப்ளவர் ஹேர்டே தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஹேர்டே உங்களுக்கும் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். சுப்ராம பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ அது எப்படி பண்ணுறது அண்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, நான் இதுக்கு சம்மர் லவோட 2-ply ஆன் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கலர் தான் நான் சூஸும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் யான் பார்டருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒயிட் கலர் யான் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிம்மர் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே ட்ரிம்மர். இது இல்லை அப்படின்னா சிசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு நான் 3mm ஹூக் சைஸ் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க யானை ஹைட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மொபைல் சார்மோட ஹூக்கு அமேசானில் இருக்கும். ஸோ அதை வாங்கிக்கோங்க ஒன்று. இதை எடுத்துக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க. ஓகே, 2-ply ஆன் தின்னாக இருக்கிறனால நான் திக்காக வேணுங்கிறதுக்காக நான் 2 ஸ்டாண்ட்ஸாக வச்சு நான் பண்ணுறேன். ஈஸி தான். ஸோ பார்த்திங்கன்னா யானோட பண்டல் இருக்குல்ல, அதை உள்ளே இருக்கிற எண்டையும் வெளியில் இருக்கிற எண்டையும் சேர்த்து தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா மேஜிக் ரிங் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்டார்டிங் எண்டை நம்ம இந்த பக்கம் போட்டுட்டு லார்ஜாக இருக்கிற யானை நம்ம அந்த பக்கம் போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஷேப்பில் வந்திருக்கும். இதை என்ன பண்ண போகிறோன்னா சென்டராக இருக்குல்ல, அந்த சென்டருக்குள்ளே ஹூக்கை நான் இன்சர்ட் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற யானை கிராப் பண்ணி இந்த பக்கம் இருக்கிற யானை கிராப் பண்ணி ஒரு செயின் போட போகிறேன். அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஒரு செயின் நான் போட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜிக் ரிங். நெக்ஸ்ட்டு நான் இதில் 3 செயின் போட போகிறேன். ஆல்ரெடி நம்ம 1 செயின் போட்டுட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா 2 செயின் ஆட் பண்ணுறேன். ஓகே, 1 ஆல்ரெடி போட்டுட்டேன். ஓகே, இது 2 அண்ட் நெக்ஸ்ட்டு 3. கொஞ்சம் 2 ஸ்டாண்ட்ஸ் வச்சு பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் பண்ணிடலாம். ஓகே, நான் 3 செயின் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 ட்ரிபிள் crochet பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு 2 டைம்ஸ் நம்ம யான் ஓவர் பண்ணிக்கிறோம். உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், யானை கிராப் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 லூப்ஸ் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸையும் வெளியே எடுத்துக்கிறேன். 1 2. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2ஐயும் 1 2. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2ஐயும் நான் இப்போ வெளியே எடுக்கிறேன். ஓகே ஓகே, இந்த மாதிரி 2 பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 ட்ரிபிள் crochet பண்ணிட்டேன். டோட்டலாக நம்ம 3 பண்ணணும். நான் அதில் 2 பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 டபுள் crochet பண்ண போகிறேன். அதுக்கு 1 டைம் மட்டும் யானை ஓவர் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி 3 லூப்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 லூப்ஸாக நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி 3 பண்ணணும். 1 பண்ணிவிட்டேன், இன்னும் 2 பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓரளவுக்கு ஹார்ட்டோட ஷேப் பெண்டான மாதிரி நமக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு திரும்ப இதில் ஒரு ட்ரிபிள் crochet பண்ணுறேன். இது ஏன் பண்ணுறேன்னா நம்ம அந்த ஹார்ட்டோட எண்ட், அதாவது பாட்டம் பகுதியில் ஷார்ப்பாக இருக்கும்ல, அதுக்காக இந்த ஸ்டிச் நம்ம போடுறோம். அதே மாதிரி ட்ரிபிள் crochet 1 டைம் நான் பண்ணிக்கிறேன். யானை கிராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 லூப்ஸ் இருக்கும். அதை 2 லூப்ஸாக நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த மாதிரி மெதுவாக வெளியே எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்டோட பாதி ஹார்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு செயினை போட்டு பாதி ஹார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பாதி ஹார்ட்டோட ஷேப். ஓகே, நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி தான் ஒரு செயின் நம்ம போட்டோம்ல, இப்போது இதில் என்ன போட்டோமோ அதே தான் அது இந்த பக்கம் போட போகிறோம். 3 டபுள் crochet பண்ண போகிறோம். ஓகே,
யான் ஓவர் பண்ணிக்கோங்க. 1 டைம் மட்டும் 3 லூப்ஸ் இருக்கும், அதை 2 லூப்ஸாக வெளியே எடுக்கிறேன். ஓகே, இன்னும் 2 பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டபுள் க்ரோஷே நான் போட போகிறேன். யான் ஓவர் பண்ணிக்கோங்க, உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க, 3 லூப்ஸ் இருக்கும், அதில் 2 லூப்ஸாக நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். 3 டபுள் க்ரோஷே நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3 ட்ரிபிள் க்ரோஷே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, யான் ட்வைஸ் பண்ணிக்கோங்க, உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க, 4 லூப்ஸ் இருக்கும், அது 2 லூப்ஸாக வெளியெடுக்கணும். ஓகே, இதே மாதிரி இன்னும் 2 பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் 3 ட்ரிபிள் க்ரோஷே நான் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நமக்கு வந்திருக்கும் ஷேப்பு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3 செயின் ஆட் பண்ணுறேன். 1 2 3. ஓகே, 3 செயின் ஆட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். சேம் அதே ரிங்குள்ளே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ஓவர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் ரெடி. நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஹோல் வந்து பெருசாக இருக்குல்ல, சின்னது பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த யானை வந்து நல்லா பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஹோல் வந்து உங்களுக்கு சின்னதாகிடும். எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் சின்னது பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஹோல் தெரியாத அளவுக்கு பிடிச்சி நம்ம நல்லா அந்த யானை வந்து டைட்டன் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற யானை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஹார்ட். ஓகே, நல்லா வந்து பிடிச்சி யானை இழுத்து விடுங்க. அப்போ ஹோல் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் எவ்வளோத்துக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு பிடிச்சிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இந்த மாதிரி நான் 2 ஹார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் யான் எடுத்துக்கிறேன். சென்டராக இருக்கிற இந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கிறோம். ஒயிட் கலர் யானை கிராப் பண்ணிக்கிறோம். அப்படியே மெதுவாக வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு டைட்டாக இருக்கும். ஒரு செயின் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி 3 செயின் நம்ம போடணும். 1 செயின் போட்டுட்டேன், இன்னும் 2 செயின், 2 3 செயின் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்டார்டிங் யானை வந்து நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஸ்டிச் வந்து லூஸாக இருக்காது. ஸோ நல்லா வந்து டைட் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டோம்ல, போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு செயினும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணால் ஷேப் மாறிடும். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் அந்த செயின் ஷேப்பில் நமக்கு வந்து மேலே இருக்கும். ஸோ அதை பார்த்து ஊக்க இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணிட்டோம். சேம் அதே ஸ்லிப் ஸ்டிச்சில் 3 செயின் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபார்மேட்டே. ஒரு 3 செயின் போடுறோம், நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். 3 செயின் போடுறோம், நெக்ஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபார்மேட்டே. ஓகே, ஃபுல்லாக நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த எண்டில் இருக்கிற செயின் வரைக்கும் நம்ம இதை பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அந்த பார்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்க யானில் வந்து நான் வந்து பவ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிளைண்ட் வந்து இந்த மாதிரி கேட்கல, பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து நான் வந்து ஃபெவிக்விக் லைட்டாக ஊற்றிட்டு வந்து அதில் ஒயிட் கலர் பீட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்க்க அந்த ஹோல் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பக்கம் வந்து நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் கிளைண்ட் இதை கேட்கவே இல்லை. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒயிட் பீட்ஸ் வச்சா அப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பவ்வை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் அந்த யானை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒயிட் பீட்ஸை வச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் 2 சைடுமே நான் வந்துட்டு ஒயிட் பீட்ஸ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது அமேசானில் எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயும் நம்ம இது பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கோர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு சின்ன ஹார்ட் நம்ம பண்ணிட்டோம். மொபைல் இதை வந்து கீச்செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்யூட்டான ஒரு ஹார்ட் நீங்களுமே பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது நான் மொபைலில் எப்படி ஆட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா மொபைல் கவரில் வந்துட்டு நமக்கு ஹோல் தெரியும். இந்த மாதிரி சைடில் கீழே இந்த மாதிரி ஹோல் இருக்கும். எந்த இடத்துல வேணுமோ நம்ம அந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல்குள்ளே நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ரோப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டை அதுக்குள்ளே நான் வந்து மெதுவாக விடுறேன். பார்த்துக்கோங்க அந்த பீட்ஸ்லாம் சிக்கிராமல் இந்த மாதிரி மெதுவாக வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு அந்த ஹார்ட்டை அப்படியே வந்து கீழே இறக்கி விட்டிங்கன்னா அது டைட் ஆகிடும். ஸோ இதை ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட இருந்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஈஸியாக தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபோனை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக நமக்கு ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஹார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களுமே இதை பண்ணலாம். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டினி ஹார்ட் லூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.